சாதி பெயர் மாற்றம், உள் ஒதுக்கீடு தொடர்பாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை அடிப்படையில் ஏமாற்று வேலை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவின் வாக்குறுதி என்ன? அதன் நிலை என்ன? திமுகவின் வாக்குறுதியில் உள்ள அடிப்படை தவறு என்ன? பார்க்கலாம் விரிவாக. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இடஒதுக்கீடு என தலைப்பிட்டு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள பல்வேறு சமுதாய மக்களும் சாதி பெயர் மாற்றம், உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும், அனைவரின் நலனையும் பாதுகாக்க தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதுதான். அதாவது, வாக்குறுதி கொடுக்கும் போதே அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை படு சாமர்த்தியமாக குறிப்பிட்டு காட்டும் திமுகவின் திறமையை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு சமுதாய மக்களும் தங்களது சாதி பெயரை மாற்றுவது தொடர்பாகவும், உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட காலமாகவே முன்வைத்து வருவது உண்மைதான். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்போம் என நேரடி வாக்குறுதியாக அளிக்காமல், அனைவரின் நலனையும் பாதுகாக்க தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதியில் கண்டிஷன் அப்ளை போட்ட திமுகவின் போக்கு, அது எப்பேற்பட்ட தில்லுமுள்ளு கட்சி என்பதற்கு சான்று. அதாவது, தல ரசிகர்களும் முடிவெட்ட வரணும், தளபதி ரசிகர்களும் முடிவெட்ட வரணும் என்ற பேராசையில் தளபதி என தனது சலூனுக்கு பெயர் வைத்து இறுதியில் இரு ரசிகர்களும் குமுறி எடுத்த நடிகர் சந்தானத்தின் கதைதான் திமுகவின் கதையும். சாதி பெயர் மாற்றம், உள் ஒதுக்கீடு போன்ற கீவேர்டு வார்த்தைகளை வாக்குறுதியில் போட்டுவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்றுவோமா நிறைவேற்ற மாட்டோமா என்பதை தெளிவாகவும் சொல்லாமல், என்ன மாதிரியான நடவடிக்கை என்பதையும் வெளிப்படையாக கூறாமல், அனைவரின் நலனையும் பாதுகாக்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறி அவர்களை நம்ப வைத்து அதற்கான வாக்குகளையும் அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்த திமுகவின் தற்போதைய நிலைமை இதுதான். தயவு செய்து சாதி சான்றிதழை கொடுத்து விட்டு வர வேண்டும். இல்லாமல் பரப்புரைக்கு வர வேண்டியதே இல்லை. மதுரைக்கு வராதீங்க, தென் மாவட்டம் எங்கேயுமே வராதீங்க. அதாவது, ஒரு பொருளின் நம்பகத்தன்மைக்கு நாங்கள் பொறுப்பல்ல என கூறி விளம்பரங்களில் டிஸ்க்ளைமர் போட்டு பார்த்திருப்பீங்க. ஏன், திரைப்படங்களில் கூட டிஸ்க்ளைமர் போட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா வாக்குறுதிக்கே டிஸ்க்ளைமர் போட்ட ஒரே கட்சி எது என்றால் அது திமுக தான். என்னதான் திமுக டிஸ்க்ளைமர் போட்டு வாக்குறுதி அளித்திருந்தாலும், சாதி பெயர் மாற்றம், உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் அனைவரின் நலனையும் பாதுகாக்க விளம்பர திமுக அரசு எடுத்த அந்த தக்க நடவடிக்கைதான் என்ன? பார்க்கலாம் விரிவாக. தமிழ்நாட்டில் குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்குவதற்கான அரசாணையை சமீபத்தில் வெளியிட்டது விளம்பர திமுக அரசு. ஆனால் சாதி பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்காமல் அவசர கதியில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வழிகாட்டு நெறிமுறைகளை கூட வகுக்க தெரியாத தற்குறி கட்சிதான் திமுக என இதை மேலோட்டமாக கடந்துவிட முடியாது. அதாவது, ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம் போன்ற சாதி பெயர்களை நீக்குவது வரவேற்கத்தக்கதுதான் என்ற நிலையில், திமுகவின் அரசாணையால் பல்வேறு இடைநிலை சாதிகளின் பெயரை தாங்கி நிற்கும் சாலைகளின் சாதி பெயர் நீக்கம் என்பது திமுகவுக்கு கொள்ளிக்கட்டையால் தலையை சொரிந்து கொள்ளும் கதையாக மாறிவிடும் என்பதற்காகவே அரைகுறையாக ஒரு அரசாணையை வெளியிட்டு வெறும் அரசியலுக்காகவே சமூக நீதி சாயத்தை திமுக பூசிக்கொண்டதாக விமர்சிக்கப்பட்டது. திமுகவை பொறுத்தவரை சமூக நீதி என்பது வெறும் மேடை அரசியலுக்கு மட்டுமே. ஆட்சி அதிகாரம் என்று வரும்போது திமுகவில் இடைநிலை சாதிகளின் ஆதிக்கம்தான் அதிகம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளது. ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த 7-8 பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்றால் அது திமுக போட்ட பிச்சை என்றும், என் கூட இருக்கவங்க எல்லாம் அரிஜனம்தான், என் டிரைவரும் அரிஜனம்தான், என் பிஏவும் அரிஜனம்தான், என்னை சுத்தி இருக்கவங்க பூரா அரிஜன்ஸ் தான் என சாதி ஆணவம் ததும்ப திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசிய பேச்சுக்களை
மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமா, திமுகவின் பேரணியில் கலந்து கொண்ட 89 வயதான நாராயணப்பா என்னும் வயதான திமுக தொண்டரை அறிவாலயத்திற்கு அழைத்த ஸ்டாலின் அவரிடம் எந்த ஊர் என கேட்க அவர் ஓசூர் என சொல்ல, கவுடாவா என சாதி குறித்து ஸ்டாலின் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலானது. இதுதான் பெரியார் வழிவந்த கட்சியின் லட்சணமா என கடுமையான விமர்சனங்களை எழுப்பியது அந்த வீடியோ. ஊரை சொன்னால் சாதியை சொல்லும் அளவுக்கு சாதி அரசியலில் ஊறி திளைத்தவர்தான் ஸ்டாலின் என்பதை மக்களுக்கு உடைத்து காட்டியது அந்த வீடியோ. சாதி பார்த்து தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கி சாதி ஒழிப்பில் தமிழகத்தில் முன்மாதிரியாக திகழ்ந்த அறிவாலயத்திற்கு இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ற கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. ஒரு பக்கம் சமூக நீதி கட்சி என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சாலைகளில் உள்ள சாதி பெயரை நீக்குவோம் என அரசாணை வெளியிட்டுவிட்டு அதே கையால் கோவையில் உள்ள தமிழகத்தின் நீளமான மேம்பாலத்திற்கு GT நாயுடு என பெயர் சூட்டியதை எல்லாம் எப்படி விமர்சிப்பது என்றே தெரியவில்லை. இதில் அடுத்து வருவது சீர்மரபினர். ஆங்கிலேயர்களின் குற்ற பரம்பரை சட்டத்தால் கடும் அடக்குமுறைக்கு உள்ளான தொட்டிய நாயக்கர், கள்ளர், ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள 68 சமூகங்கள் சீர்மரபினர் என்று வகைப்படுத்தப்பட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 20% இடஒதுக்கீட்டில் பலன் பெற்று வருகின்றனர். இந்த 68 சமூகங்களை சேர்ந்தவர்களும் மத்திய அரசின் சலுகைகளை பெறுவதற்காக சீர்மரபு பழங்குடியினர், டெனோட்டிஃபைட் டிரைப்ஸ் எனவும் மாநில அரசு சலுகைகளை பெறுவதற்கு சீர்மரபு வகுப்பினர், டெனோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எனவும் இரட்டை சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 2 சான்றிதழ்கள் பெறுவதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதால் ஒரே சாதி சான்றிதழ் வழங்கி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சீர்மரபினரின் தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி ஒரே சாதி சான்றிதழாக வழங்குவோம், DNT என்றே வழங்குவோம் என்று தேர்தல் பரப்புரையில் நமது முதல்வர் அறிவித்தார். கிட்டத்தட்ட 216 சமுதாயங்களுடைய உரிமையை பறிச்ச நீ என்ன ஒரு முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட மாடல் அரசாங்கம் சமூக நீதியின் காவலன் என்று பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு சாதி சான்றிதழ் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்தது இல்லைங்க, எங்க தாத்தன் பாட்டன் செத்து போனதுக்காக வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனது. நீங்க யாரு அதை திருடி வச்சுக்கிட்டு இன்னும் அதே ஒரே சான்றிதழ் நேற்று வரைக்கும் நான் போய் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் எங்களுக்கு போராட தெரியாது என்று நினைத்து விட்டார்கள் போல இருக்கு. இந்த தேர்தல் வரும்போது, மதுரைக்கு வரும்பொழுது முதல்வர் அவர்கள் DNT என்று ஒரே சான்றிதழ் கொடுத்து விட்டு வர வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பெண்கள் குலமும் எங்களுடைய பேரம்பேத்திகளோட குடும்பமாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இத்தருணத்தில் நான் முதல்வர் அவர்களுக்கு பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பெண்கள் குலம் எந்திரிச்சா நீங்க எந்த ஓட்டு வாங்க முடியாது. ஆனால் சீர்மரபினருக்கு இரட்டை சான்றிதழ் வழங்குவதற்கு பதிலாக DNT என ஒற்றை சான்றிதழ் வழங்கப்படும் என 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அறிவிப்பு வெளியிட்டார் விளம்பர முதல்வர் ஸ்டாலின். ஆனால் இன்று வரை அந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே உள்ளதை தவிர அரசாணை என்னும் கட்டத்தை அடையவே இல்லை. 2024 பாராளுமன்ற பரப்புரையின் போது ஸ்ரீவல்லிபுத்தூரில் தேர்தல் பரப்புரையில் நான் சட்டமன்ற எங்களுடைய அமைச்சர்களுக்கு நான் கையெழுத்து இட்டுவிட்டு ஒரே சாதி சான்றிதழாக கொடுத்துவிட்டு கையெழுத்து இட்டுவிட்டு வந்து தெம்போடு நின்று பேசுகிறேன் என்று கூறினார். ஆனால் இன்று வரையிலும் இவங்க DNT பாருன்னு ஒரே 2 சர்டிஃபிகேட்டும் ஒரே பேப்பரில் கொடுத்துருக்காரு. இதுதான் திராவிட மாடல் அரசோடைய மாதிரி. திராவிட மாடல் அரசு 2 சர்டிஃபிகேட்டையும் ஒரே பேப்பரில் கொடுத்து சாதனை வெளியிட்டுள்ளது. இது உண்மையிலேயே மக்களை ஏமாற்றலாமா? யாராவது தவறு செஞ்சால் தாய் தகப்பேட்ட போய் முறையிடுவோம். நாங்கள் ஓட்டு போடுறது எதுக்காக? எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். ஆனால் எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு இவர்கள் யார்?
தமிழ்நாட்டில் அமலில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான 20%-த்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அளிப்பதாக அறிவித்து ஆளுநர் ஒப்புதலோடு தமிழக அரசிதழிலும் அது வெளியிடப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட போது அரசு அளித்த விளக்கம் போதுமானதாக இல்லை என கூறி 10.5% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லாது என கூறி அந்த சட்டத்தை ரத்து செய்தது நீதிமன்றம். உள்ஒதுக்கீடு வழங்கும் போது அதற்கான சரியான நியாயமான காரணங்களை அரசு தர வேண்டும். உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் சரியான காரணங்களை கூற வேண்டும் என்ற நிலையில் அரைகுறை விளக்கத்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடே ரத்தாகும் அளவுக்கு உச்சபட்ச அலட்சியத்தை காட்டியது விளம்பர திமுக. இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி நீங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ரொம்ப ஒரு கேவலமான அரசு நடத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் 336 சொன்னாங்க இல்லையா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது சரி வர அவங்க செஞ்சு எங்களுக்கு கொடுக்கல. உயர்நீதிமன்றத்தில் தடை போட்டாங்க. அரசு வழக்கறிஞர்கள் அதை முன்னெடுத்து அந்த 10.5க்கான வேலைப்பாடை சரியாக செய்யலை. அதேமாதிரி தேர்தல் அறிக்கையில் 505 அறிக்கை கொடுத்தாங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எதுவரையுமே அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் 80%, 20% கூட அவங்க செய்யலை. மக்களோட தேவைகள் என்ன ஏதுன்னு கூட அவங்க பூர்த்தி பண்ணலை. எப்படி சொல்கிறதுனா, இவங்க மக்களாட்சி பண்ணலை, மக்களாட்சி தான் பண்ணுறாங்க. மக்கள் தேவை என்ன புரிஞ்சு நடக்கணும். அந்த மக்கள் தேவையை இவங்க புரிஞ்சு நடக்கிறதில்ல, புரிஞ்சு செய்கிறதும் கிடையாது. ஒன்லி விளம்பர அரசியலாக தான் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, திராவிட மாடல், அதுதான் நடக்குது. வன்னியருக்கான 10.5% இவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கல. இப்போ சிறப்பாக ஆட்சி பண்ணுறோம், நல்லா பண்ணி கொடுக்க சொல்ல, இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. மக்களுடைய கோபம் இவங்க மேலே அதிகமாக இருக்குது. சாதி பெயர் மாற்றம், உள்ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை பலதரப்பட்ட சமுதாய மக்களும் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் நிலையில் வெறும் வாக்கு அரசியலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் உணர்வுகளோடு விளையாடும் திமுகவின் நரி தந்திரம் இனியும் எடுபடாது என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோபமாக உள்ளது. நீங்கள் சமூக நீதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சமூக நீதினா அனைத்து சமுதாய மக்களையும் சார்ந்தது தான் சமூக நீதி. ஒரு மக்களை சார்ந்து நாங்கள் 10.5 வன்னியருக்கு மட்டும் நாங்கள் கேட்கல. என்ன எம்பிசி இருக்காங்க, எஃப்சி இருக்காங்க, ஓசி இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த 10.5 போய் சேருது தவிர வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் அது போல. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வன்னிய சமுதாயம் மட்டும்தான் 10.5 கேட்குறாங்கன்ற எண்ணத்தை இவங்க அரசியல் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. பாமகனா ஒரு ஜாதி கட்சின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. எங்கள் ஐயா கேட்குறது 10.5 அனைத்து சமுதாயத்துக்கு தான் கேட்குறாரு. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு எடுக்க சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அந்தந்த எப்படி சொல்கிறது, அந்தந்த அரசு சார்ந்தது, அந்தந்த மாநிலத்தில் சார்ந்தது அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் இவங்க எடுக்கலைன்னா இவங்களால அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. அந்த பயத்தினால இவங்க எடுக்கலை. யாருமே முன்னேறக்கூடாது, இவங்க மட்டும் இருக்கணும், இவங்க மட்டும் செய்யணும். இதனால் வேலை வாய்ப்பு பாதிக்குது, கல்வி பாதிக்குது, பொருளாதாரம் பாதிக்குது. புரியுதுங்களா? பொருளாதாரத்தில் மிகவும் சீரழிஞ்சு போகிறாங்க எல்லாருமே. இடஒதுக்கீட்டிற்கு 50 விழுக்காடு உச்சவரம்பு விதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்து சமூக நீதியை பாதுகாத்ததே புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். 1993ஆம் ஆண்டு 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அமலில் இருக்கத்தக்க வகையில் இந்திய அரசியல் சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டுவர வேண்டும் என கூறி தமிழக சட்டப்பேரவையில் தனி சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டம் வழங்கி புரட்சி தலைவி அம்மாவை போற்றினர் மக்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நினைவூட்ட வேண்டிய கடமை உள்ளது.